வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th ஸ்டாக் மார்க்கெட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ப்ரைவேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கஸ் பண்ண. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். புக்கிங் சீட்ஸுமே லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே நான் எதுவும் சும்மா உங்ககிட்ட ஃபேக்காக கதைலாம் விடலை. எதையுமே சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல. எல்லாமே இங்கே யூடியூப்பில் அஃபிஷியலாக இருக்குது. நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும். இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்குது அதை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். ஓல்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தப்ப நீங்கள் அந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க, டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓல்டு வீடியோவை நான் இங்கே மேக் பண்ணியிருந்தப்ப இங்கே வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா 4 பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே வச்சுருந்தேன். அண்ட் சேம் டைம் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். 3rd ஏப்ரலுக்கு தான் இந்த வீடியோவுமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோ டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ 11th ஜூனுக்கு தான் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. ஓல்டு வீடியோ நீங்கள் இங்கே கரெக்டாக ஃபுல்லாக கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். நான் ஓல்டு வீடியோவில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே நான் இங்கே சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லியிருந்தப்ப எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரியும். அந்த டைமில் நான் சொல்லியிருந்த ஸ்டாக் ப்ரைஸ் கரண்ட்டாக 1278ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இங்கே வேணால் நான் ஒருத்தர் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். 1746ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா தான். இந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்க என்னதான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்குது, நான் எல்லாத்தையுமே நான் ஓல்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு வீடியோவில் நான் அப்போ டெக்னிக்கல் சாட் பேட்டர்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நல்லா கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே டெக்னிக்கல் சாட் பேட்டர்னில் பார்க்க முடியும். இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நான் வேணால் ஒன்ஸ் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். இந்த ஸ்டாக்கை இங்கே பை பண்ண சொன்னதுமே ஒரு டெக்னிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸில் தான் நான் இங்கே பை பண்ண சொல்லியிருந்தேன். இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். 200 டேஸ் மூவிங் லைன் இருக்குது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 50 டேஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் 20 டேஸ் இருக்குது. அண்ட் அது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபைனலாக இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இதேமாரி எப்போ இங்கே பை பண்ணுற சிக்னல் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அதேமாரி நம்ம சேல் பண்ண போகிற சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ இதோட ரிவர்ஸ் சைக்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுதோ நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்னல் பேஸஸில். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலுமே இங்கே நல்லா கிடச்சிருக்குது. அதையுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். வேணா இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம டெக்னிக்கல் சாட் பேட்டர்னில் இங்கே பார்க்கலாம். இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் நான் பேக்ரவுண்ட் மட்டும்தான் கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் சொன்னதால தான் நான் இந்த கலர்ஸையுமே இங்கே சேஞ்ச் பண்ணேன். நான் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தால அந்த வீடியோ பண்ணியிருந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் 3rd ஏப்ரலுக்கு தான் இங்கே நாங்கள் வீடியோவுமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட டார்கெட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அச்சீவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11th ஜூன் இன்றைக்கி தான் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது. இங்கே இருக்கிற சிக்னலுமே நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓல்டில் நான் சொல்லியிருந்தேன், நல்லா கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே நம்மளுக்கு இங்கே பிளாக் லைன் இருக்குது. அண்ட் சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிங்க் லைன் இருக்குது. அதே மாதிரியே இந்த கலர் பேட்டர்ன் எப்படி இங்கேருந்து ரிவர்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகுதோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம அந்த டைமில் சேல் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து பார்க்கும்போது கீழே பிளாக் லைன் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இங்கே பிங்க் லைன் பார்க்க முடியுது. அதை விட ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணலாம். சேல் பண்ணது நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் பீரியட்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே சிக்னல் கிடச்சப்ப கீழே பாட்டமில் நம்ம பை பண்ணோம். அண்ட் மேலே நம்மளுக்கு சிக்னல் கிடச்சப்ப நம்ம டாப்பில் இங்கே சேல் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. வெறும் ஜஸ்ட் இங்கே நல்லா கவனிங்க 69 டேஸ் தான் இருக்குது. வெறும் ஆல்மோஸ்ட் வச்சுன்னா வித்தின் ஆல்மோஸ்ட் இங்கே 2 மந்த்து தான் இருக்குது. நம்மளுக்கு அரௌண்ட் 38% ஒரு நல்ல பெட்டரான அதுவும் சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன்
இங்கே பார்த்துருக்குறோம். 38% இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே சும்மா கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை, இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். அதுவும் வெறும் ஜஸ்ட் இங்கே 2 மந்த்க்குள்ளேயே 38 ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். ரொம்ப சூப்பரான அமேசிங்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் இந்தளவு அதிகமான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இவ்வளோ கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பார்க்கவே முடியாது. இது எல்லாமே இங்கே ஒன்லி ஃபார் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்க முடியும். சார்ட் பேட்டர்ன்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கேயுமே வேறு ஏதாவது நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள், ஸ்டாக் வந்து இப்போ 1746ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் ROCE இங்கே 9% இருக்குது. ROE இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6% தான் பார்க்க முடியுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரான இங்கே பார்க்க முடியல, ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது. அதே மாதிரியே நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெட் டு ஈக்விட்டி பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே கம்பெனியில் இங்கே நெக்லிஜிபிளாக தான் இங்கே கடன் இருக்குது, ஒரு நியர் அபவுட் கடனே இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு பாசிட்டிவான விஷயம், இங்கே பிளென்சிங் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 0 தான் இருக்குது. இதுவுமே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயம் தான். குவார்டர்லி ரிசல்ட்டில் இங்கே சேல்ஸுமே வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியுது. கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டர் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 1600 தான் இங்கே சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரில் 1700 crore இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதேமாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்ச்சில் வந்து இங்கே 64 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே இன்க்ரீஸ் பண்ணி இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 79 crore கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக இருக்குது. சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இப்போ மார்ச் 2024 ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே சேல்ஸை இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இங்கே பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு இங்கே பெட்டராக இல்லை. லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 224 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா அதே வந்து இப்போயுமே கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 224 crore தான் இங்கேயுமே நெட் ப்ராஃபிட் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்க மாதிரி தெரியுது. இதேமாதிரி இங்கே நம்ம டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்லையுமே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே ஒரு சிக்னல் இருக்குதா பை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது. ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்தது இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இப்போயுமே நம்மளுக்கு பை பண்ணுறதுக்கான சான்ஸுமே இங்கேருந்து ரொம்ப நல்லா அதிகமாகவே அதுவும் ஸ்ட்ராங்காகவே பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக நியர் அபவுட் வந்து நம்மளுக்கு இங்கேயுமே ஒரு 24% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதையுமே நல்லா கிளியராக கவனிங்க, ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே இந்த டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான், நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், நான் சொல்லிட்டேன் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அதனால் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வெறும் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து 3% அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை இங்கே அமௌண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயந்தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரதுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்குமே லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டலைன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள், நான் கூட சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.